ஹாய் அண்ட் ஹலோ வெல்கம் டு சேனல் விகாஸ் சேனல் நான் பார்க்குறது ரெகுலேஷன் 2017 இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட். பாஸ் ஈஸி என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் இதை மட்டும் படித்தால் போதும், எளிதாக பாஸ் ஆகலாம். பாஸ் ஈஸி நீடி வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா பாஸ் ஈஸி சேனல்லே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா விக்னேஷ் ஜோன விகாஸ் அப்படின்னு ஐடி யூஸ் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இல்லை வேறு ஏதாச்சும் கொஷின்ஸ் கேட்கனாலும் அந்த இன்ஸ்டாகிராமில் கேட்டுக்கலாம். ஸோ பார்த்துருக்கிறது ரெகுலேஷன் 2017 இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் தான் பார்த்துட்ருக்கோம். அது வந்து ஃபைனலில் இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட். அதில் யூனிட் 1 பார்க்கலாம். யூனிட் 1 பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு 3 டாபிக் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து டைப்ஸ் ஆஃப் என்டர்பிரினர், அடுத்து பேரியர்ஸ் இன் என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட், என்டர்பிரினர்ஷிப் இன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். 3 டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3 டாபிக் கம்பல்சரி கொஸ்டின் வந்துடும், நல்லா பார்த்துக்குங்க. யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் மோட்டிவேஷன். இதில் ஃபேக்டர் இன்ஃப்ளூயன்சிங் மோட்டிவேஷனில் நிறையா இருக்கலாம். அதில் வந்து தியரிஸ் நிறையா இருக்குது. அந்த தியரியில் ஏதாச்சும் 2 தியரி படிச்சுக்கோங்க. இல்லாட்டி நிறைய எல்லாத்தையும் படித்தாலும் பரவாயில்ல, 2 தியரி நல்லா படிச்சுக்கோங்க, சரிங்களா? அடுத்து வந்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ், அடுத்து இடிபி என்டர்பிரினர்ஷிப்போட நீட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றது 4 டாபிக் இருக்குது. 4 டாபிக் நல்லா படித்தோம் யூனிட் 2 பொறுத்த வரைக்கும். இந்த டாபிக் ஹெல்ப் பண்ணி கொடுத்தவங்க டாக்டர் சுதர்சன் சார். ஸோ அவங்களோட கைட்லைன்ஸாக வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கோம். தேங்க்ஸ் டு டாக்டர் சுதர்சன் சார். யூனிட் 3 பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு கேட்கலாம். அப்படின்னு அதே கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஓனர்ஷிப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கேட்கலாம். ரெண்டுமே ஒரே கொஸ்டின் தான். ஸோ பிஸ்னஸ் கிளாசிஃபிகேஷனாலும் அதே தான், ஓனர்ஷிப் ஸ்ட்ரக்சரும் அதே தான். ஸோ ரெண்டுக்குமே ஒரே ஆன்சர் தான். அடுத்து வந்து மார்க்கெட் சர்வே, யூனிட் 3 பார்த்தீங்க. அடுத்து ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ப்ரிப்பரேஷன், இது யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா படிச்சுக்கணும். மொத்தமே வந்து ஒரு 3 டாபிக் தான் இருக்குது, எதுவும் இல்லை. அது 4th டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து சோர்சஸ் ஆஃப் ஃபினான்ஸ், எந்தெந்த வகையில் ஃபினான்ஸ் நம்ம வந்து சேகரிக்க முடியும்ன்றது சோர்சஸ் ஆஃப் ஃபினான்ஸ். அடுத்து வந்து நீட் ஃபார் ஒர்க்கிங் கேபிட்டல், இது 2nd டாபிக். 3rd டாபிக் வந்து எக்ஸ்பிளனேஷன், எக்ஸ்பிளைன் வேரியஸ் டேக்ஸ். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். என்ன டேக்ஸ் வந்து இந்தியாவில் இருக்குது, என்ன டேக்ஸ்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் நீங்கள். அடுத்து பிரேக் ஈவன் அனாலிசிஸ், இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். பிரேக் ஈவன் அனாலிசிஸ் இதுவும் நல்லா பார்த்துக்குங்க. அடுத்து லாஸ்ட் டாபிக் பார்த்தோம் அப்படின்னா இண்டிகேஷன் ஆஃப் சிக்னஸ். ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா சிக்கில் இருக்கா, நல்ல ஹெல்த்தாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இப்போ சிக்னஸில் என்ன இண்டிகேஷன், இப்போ இண்டிகேஷன் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா அடுத்து கரெக்டிவ் மெஷர்ஸ். அந்த இண்டிகேஷன் அது சிக்னஸாக இருக்குது அப்படின்னா என்னென்ன மெஷர்மெண்ட் பண்ணால் சிக்னஸ்லேருந்து வெளியே வரும், இப்போ என்னென்ன கரெக்டிவ் மெஷர்ஸ் இருக்குது அப்படின்றத படிக்கணும். அடுத்து வந்து க்ரோத் ஸ்ட்ராட்டஜி இன் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, ஸ்மால் இது க்ரோத் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ். அப்போ ஸ்மால் இண்டஸ்ட்ரி டெவலப்பர் என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்குன்றது பார்த்துக்கணும். மொத்தமே வெறும் 18 டாபிக் தான், 5 யூனிட் சேர்த்து. இந்த 18 டாபிக் நல்லா படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வந்து பாஸ் ஆகிடலாம். முக்கியமாக இந்த இடியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இதில் நிறையா சப்கெட்டிங்ஸ் இருக்கணும். சப்கெட்டிங்ஸ் இருந்தால் தான் பாஸ் ஆக முடியும், வெறும் தியரி மட்டும் பாஸ் ஆக முடியாது. ஸோ சப்கெட்டிங்ஸ் கம்பல்சரி இருக்கணும். சப்கெட்டிங்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா தான் மார்க் நல்லா வரும். சப்கெட்டிங்ஸ் கொடுங்க, நிறைய கலர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள், அண்டர்லைன் பண்ணுங்கள், இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் வந்து அண்டர்லைன் பண்ணிக்காமீங்க. இப்போல்லாம் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். வேறு ஏதாச்சும் இந்த ஸ்ட்ரக்சர், ஓனர்ஷிப் ஸ்ட்ரக்சர் மாதிரி வரும்போது அழகாக நீங்கள் வந்து ஸ்கேல் பென்சில் யூஸ் பண்ணி அந்த ஃப்ளோ சார்ட்டை போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.